இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துல பிரச்சனை பஞ்சம் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. ஆனா கடவுள் உங்க கூட இருப்பாருமா, என்ன நம்புங்க. இருப்பாரு இருப்பாரு, ஏன் இருக்க மாட்டாரு? ஏன் வந்த? ஜனமா அவங்கள பார்த்து இந்த ஊரே பயப்படலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படலாம், ஏன் உங்க சொந்தக்காரங்க கூட பயப்படலாம். இந்த வெற்றி பயப்பட மாட்டான். யார் இவரு? ஜனாமாவை இப்படி எதிர்த்து நிக்கிறாரு. ஜனாமாவோட எதிரியா இருப்பாரோ? தெரியலையேம்மா. முத்தம்மா, அம்மா, இவ இங்க நிக்கவே கூடாது. கிளம்ப சொல்லு முதல்ல. தம்பி நீங்க கொஞ்சம். நீங்க வேற இப்பதான் வந்திருக்க, நிறைய வேலை இருக்கு, வேலை முடியாமலாம் போக மாட்டேன். அப்படிலாம் போக முடியாது. மண்டபம் நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. இந்த டெக்கரேஷன் தான் சரியா இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே. ஏன் ஒரு மாதிரி இப்படி சொதம் சொதப்பிருக்கீங்க? ராஸ்கல். ஜனமா நல்லா இரு. எப்படி இருக்கீங்க? சும்மா விளையாடி பார்த்தேன். ஒன்னா ஜனாமா ஜனாமான்னு சுத்திக்கிட்டே இருப்ப. என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஒரு தடவைக்கு 4 தடவை போன் அடிச்சு வேற சொல்றேன். இதான் நீ கல்யாணத்துக்கு வர லட்சணமா? என்ன ஜனமா, உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. முதல் வெற்றியா இருந்தேன், இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்டேன். அதனால கொஞ்சம் அப்படி குட்டி வேலை இருந்துச்சு, அதனால தான். சாரி. ஆமா, எங்க நம்ம ஹீரோ இன்னும் அங்கே இருக்கீங்க? வாங்க ப்ரோ. சூப்பர், புது மாப்பிள்ள, வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக போறீங்க. சூப்பர். ஜானு, இவரு வெற்றி. ஏன் வெற்றி? நான் சம்பாரிச்சதுலயே பெரிய சொத்து. வெற்றி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது நடக்கும்னு 100% நம்பலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளு. எனக்கு அம்மா, குரு, ஆசான் ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல. சரி, இருந்துட்டு போட்டோம். எல்லாமே இவங்க தான். கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட வேலை இருக்குது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம தான் செய்யணும். தம்பி, நீ கேட்டரிங் தானே? இல்லையா? அந்த கோட்டை பத்த அப்படி வந்துச்சு. சாப்பாடு போய் இன்னும் கரெக்டாக பார்த்து வந்துடுறேன். ஓ, ஏன் மசம் நின்னுக்குற?